Hi friends, welcome back to day 29 of 30 days challenge. இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் தாங்க இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரெகுலரா பண்ணிட்டு வரீங்கன்னா தெரியும். நம்ம செகண்ட் டேயும் யோகா செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு செகண்ட் லாஸ்ட்ல யோகா பண்றோம். யோகால சூரிய நமஸ்கார் தனி பதிவாவே போட்டனால இந்த பதிவுல சூரிய நமஸ்கார் இன்க்ளூட் பண்ணல. அதே மாதிரி 1-2 யோகா செஷன் இந்த 30 டேஸ்ல 1-2 யோகா செஷன் பண்ணியிருக்கோம். அதுல செஞ்ச சில ஆசனங்கள், செய்யாத சில ஆசனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இந்த பதிவு இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதா, என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கு, என்னோட கிளாஸ்ல அட்மிஷன் போடணும்னா அட்மிஷன் இஸ் கோயிங் ஆன் ஒன்லி ஃபார் லேடிஸ். வீக்லி த்ரைஸ் உள்ள குரூப் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அட்மிஷன். அதே மாதிரி என்னோட கன்சல்டேஷன், நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கனாலும் 1-on-1 கன்சல்டேஷனுக்குள்ள அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வார்ம் அப் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெக் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடும் 8 to 10 டைம்ஸ் பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடும் பண்ணிக்கணும். இப்போ அப் டவுன், விரல்களை மட்டும் அப் டவுன் பண்றோம். இப்போ லெக் சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைட்லயும் 8 to 10 டைம்ஸ் பண்ணிட்டு இந்த கால்லையும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்து நீ ஹக் பண்ற மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் 8 to 10 டைம்ஸ். படுத்துட்டே பவன முக்தாசன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளது ஸ்டாண்டிங்ல பண்றோம். அடுத்து நீ ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். 6 to 8 டைம்ஸ் ஒரு டைரக்ஷன், அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் அதே மாதிரி 6 to 8 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஹிப் ரொட்டேஷன். நல்ல 4 டைரக்ஷன்லையும் எந்த அளவு கொண்டு போக முடியுமோ அது மாதிரி ஒரு பெரிய சர்க்கிளா ட்ரை பண்ணுங்க. இதுவுமே ஒரு டைரக்ஷன்ல 8 to 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் சைட்லயும் அதே மாதிரி 8 to 10 டைம்ஸ். இப்போ முட்டு, காலு, இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஷோல்டருக்கு வரோம். இப்போ ஷோல்டர் ரொட்டேஷன். இதுவும் பின்னாடி போகும்போது கைகளை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போங்க. இப்போ ஆப்போசிட் சைட்ல முடிஞ்ச அளவுக்கு பெரிய சர்க்கிளா ட்ரை பண்ணணும். இப்போ அப் டவுன். டவுன் பண்ணும்போது பின்னாடி எவ்வளவு தூரம் போக முடியுதோ கொண்டு போங்க. அப் பண்ணும்போது இன்ஹேல், டவுன் பண்ணும்போது எக்ஸேல். எக்ஸேல் டவுன் பண்ணும்போது. அப் போகும்போது கைகளை காது ஒட்டி வச்சுக்கோங்க. டவுன் போகும்போதும் உடம்பொட்டியே கைகள் இருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு பின்னாடி போக முடியுதோ கொண்டு போகணும். எயிட் to 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ரொட்டேஷன். ஆப்போசிட் சைட்.
இப்போ கைகளுக்கு உண்டானது விரல்களில் கட்டை விரலை உள்ளே வச்சு மடிச்சுட்டு கைகளை மூடுறோம். ஸோ அந்த ரிஸ்ட்டு மட்டும் சுற்றணும். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், ஃபுல் கையும் சுற்ற வேண்டாம், ரிஸ்ட்டு மட்டும் சுற்றணும். அப்போ தான் அங்கே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அப் டவுன் அப் டவுன். ஸோ அந்த சுற்றினதும் வந்து 2 டைரெக்ஷன்லேயும் சுற்றிக்கோங்க, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ அப் டவுன். இப்போ விரல்கள் அப்படி ஜஸ்ட் திறக்கிறோம், க்ளோஸ் பண்ணுறோம், திறக்கிறோம். இதே மாதிரி ஒரு 8 to 10 டைம்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ நம்ம நெக்குக்கு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைட் டு சைட் நல்ல எந்த அளவுக்கு முடியுமோ அது ஷோல்டரை தொடருக்கு டச் பண்ணுற மாதிரி கொண்டு போங்க. ஷோல்டரை தூக்கிட்டு மேலே கொண்டு வரக்கூடாது, கழுத்து கீழே போகும். ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன் அப். டவுன் பண்ணும்போது எக்ஸேல், அப் பண்ணும்போது இன்ஹேல். இப்போ 4 டைரக்ஷனையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மொத்தமாக சேர்த்து ஃபுல் ரவுண்ட் சுற்றுறோம். இதை சுற்றும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றும் போது எந்த பிரச்சனையுமே தோணாது. ஏன்னா சிலருக்கு வந்து இப்படி ஃபுல் ரவுண்டாக சுற்றும் போது தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சைட் டு சைடு அப் அண்ட் டவுன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இது சர்க்கிள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரிலாக்ஸ். நம்மளோட ஃபுல் வார்ம் அப் முடிஞ்சது. இப்போ ஆசன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் போஸ்டில் உள்ள ஆசனாஸே பார்த்துடலாம். கோணாசன் பண்ணுறோம். உடம்பு அப்படியே சைடில் வளைக்கணும். அப்படி முன்னாடி திருப்பிட்டு வளைக்கக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டில் வளைச்சோன்னா தான் அந்த க்ரன்ச் ஆகும், ஸ்ட்ரெச் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒவ்வொரு ஆசனமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 15 செகண்ட் இல்லை 20, 30 அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைட். முதலையே சொன்ன மாதிரி அந்த சைடில் ஸ்ட்ரெச் கிடைக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உடம்பு முன்னாடி வளைக்காமல் சைட்லேயே போகணும். ஸோ இந்த செஷனில் நம்ம ஒவ்வொரு ஆசனமும் 1 hour மேக்ஸிமம் 2 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்துமே 45 மினிட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஞ்சம் ஆசனாஸ் எடுத்து கூட நீங்கள் அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் அப்படி பண்ணியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தகுந்தாப்புல மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைம் கோணாசனோட ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கு. ரிலாக்ஸ். ஆப்போசிட் சைடு. இப்போ நம்ம 2 சைடையுமே பெண்ட் பண்ண உடம்ப. இப்போ அடுத்து நம்ம அப்படியே கைகளை அதே மாதிரி மேலே வச்சுட்டு ஃப்ரெண்டில் பாதாஸ்தாசன் பண்ணுவோம் இல்லையா? பாதாஸ்தாசன் பண்ணும்போது 2 கால்களும் ஒட்டி இருக்கும். இது ஜஸ்ட் கொஞ்சம் கேப் இருக்குது. அதே மாதிரியே ஃப்ரெண்ட் பெண்ட் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு பிறையாசன் மாதிரி பேக் பெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு உடம்பு பின்னாடி போகுமோ கொண்டு போகிறோம். ஸோ சைட் டு சைடு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஃப்ரண்டில் அண்ட் பேக்கில்.
இன்னொரு முறை பண்ணிக்கலாம். கைகளை கோர்த்து வச்சுட்டு கோணாசன் பண்ணோம். அதே மாதிரியே கைகளை கோர்த்து வச்சுட்டு ஃப்ரண்ட்ல பெண்ட் அண்ட் பேக்ல பெண்ட். ரிலாக்ஸ் அண்ட் பேக் பெண்ட். ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தடாசன். ஸோ ஹீலை தூக்கிட்டோம். ஒன்லி டோஸோட சப்போர்ட்டில் தான் ஃபுல் வெயிட்டுமே வந்து நம்ம உடம்போடது தாங்குது. கைகள் ரெண்டும் மேலே இருக்கு. ஹோல்ட் ஃபார் 20 to 30 seconds. இப்போ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன பண்றோம், கைகளை இதே மாதிரி பின்னாடி வச்சு கோர்த்துட்டு ஃப்ரண்ட் பெண்ட் பண்றோம். ஸோ கைகளை எந்த அளவுக்கு உடம்பை விட்டு தள்ளி கொண்டு போக முடியுதோ ட்ரை பண்ணி கொண்டு போங்க. ரிலாக்ஸ். One more time Tadasan. Relax. கைகளை இன்னொரு முறை பின்னாடி கட்டிட்டு ஃப்ரண்ட் பெண்ட். எப்பவுமே யோகால ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணும்போது மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே குனியணும். எந்திக்கும் போது நார்மலா மூச்சு எடுத்துட்டு எழுந்துக்கணும். அடுத்து நம்ம திரிகோணாசன் பண்ண போறோம். ஸோ கால்களுக்கு இடையில் உள்ள கேப்பை நோட் பண்ணிக்கோங்க. எந்த சைடு திரும்புகிறோமோ அந்த சைடு கால் மட்டும் ஜஸ்ட் கொஞ்சமா வெளியில பார்த்துருக்கும். மற்றொரு கை மேலே இருக்கும். நம்ம அந்த கையை மேலே பார்க்கணும். இப்படி சைடில் பெண்ட் ஆகிறது எல்லாமே கோணாசனோட வேரியேஷன்ஸ் தான். இது ட்விஸ்டட் திரிகோணாசன் பண்ணுறோம். முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக பண்ணதை இப்போ ட்விஸ்ட் பண்ணிட்டு பண்ணுறோம். இப்போவும் அதே மாதிரி கைகளை மேலே வச்சுட்டு அதே இடத்துல நம்ம பார்க்குறோம். இது கோணாசன்லேயே இன்னொரு வேரியேஷன். ரிலாக்ஸ். அடுத்து இன்னொரு கோணாசன் வேரியேஷன் சைடு எக்ஸ்டெண்டட்ல பண்றோம். உத்தித பர்ஸ்வ கோணாசன். ஸோ ஒரு காலை மட்டும் லஞ்ச் மாதிரி லஞ்சஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு பாடி ஃபுல்லாக கையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கணும் நமக்கு. அங்கே ஒரு கால் தான் லஞ்சஸ் பண்ண மாதிரி ஃபோல்ட் ஆயிருக்கு. இன்னொரு கால் ஃபுல்லாகவே எந்த ஃபோல்ட் ஆகாமல் ஸ்ட்ரெச் ஆகி நேராக இருக்கு. இப்போ பண்ண 3 கோணாசனோட வேரியேஷனுமே ஆப்போசிட் லெக் வச்சு பண்ணிக்கலாம்.
எல்லா போஸுமே முதலே சொன்னது தான். உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல 15, 20, 30 செகண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஏகபாத ஆசன். ஒரு காலை கீழே வச்சுட்டு இன்னொரு கால் எந்த அளவுக்கு மேலே கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. அதே மாதிரி அந்த கால் மடக்கி வச்சிருந்த காலை வந்து சைடில் எவ்வளோ தூரத்துக்கு வைக்க முடியுமோ வைக்கணும். ஃப்ரண்டில் கொண்டு வராமல் சைடில் வச்சுக்கோங்க அந்த காலை. Relax and leg change. Relax. அடுத்து நம்ம பார்க்குறதும் ஃபுல் பாடியோட வெயிட்டையும் ஜஸ்ட் ஃப்ரண்டில் ஒரு காலை கொண்டு போயிட்டு அந்த காலில் போடுறோம். இப்படி ஃப்ளோருக்கு பேரலாக கால், நம்மளோட அப்பர் பாடி, கை இது எல்லாமே ஒரே லைனில் வர்ற மாதிரி ஃப்ளோருக்கு பேரலாக வர்ற மாதிரி வைக்கிறோம். இதுவுமே ஏகபாத ஆசனில் ஒரு வேரியேஷன் தான். ஸோ இதெல்லாம் கோர் ஸ்ட்ரென்த்துக்கு, பாடி ஸ்டெபிலிட்டிக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ அப்படியே லெக் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுறோம். ரிலாக்ஸ். அடுத்து நம்ம நடராஜ ஆசன் பண்ணுறோம். ஸோ ஒரு கை வச்சு ஒரு காலை பிடிச்சிட்டு இன்னொரு கை ஸ்ட்ரெயிட், உடம்பு இப்படி கொஞ்சம் வளைக்கிறோம். ஸோ இதுவுமே எதெல்லாம் வந்து ஒரு காலை தூக்கி பண்ணுறோமோ இதெல்லாம் உடம்போட ஸ்டெபிலிட்டிக்கு, கோர் ஸ்ட்ரென்த்துக்கு, க்ளூட் மசில்ஸோட ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும். லெக் சேஞ்ச் பண்ணி பண்றோம். So again ஏகபாதாசன் and நடராஜாசன். இது செகண்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம். கீழே இருக்கிற காலை முட்டி வளைக்காம லாக் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்.
அடுத்து நம்ம பிளாங்க் பொசிஷனுக்கு போயிருக்கோம். கும்பகாசன். இங்கேயும் ஹோல்ட் ஃபார் 15 to 20 seconds. அதுக்கப்புறம் அப்படியே பர்வதாசன் போகிறோம். ஸோ கால்கள் அதாவது கீழே ஃபுல்லாகவே தரையில் இருக்குது. ஹீல் டோஸ் எல்லாமே தரையில் வச்சுட்டு கைகள் அப்படி ஃப்ரெண்டில் இருக்கும்போது உடம்பு எந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு வர முடியுமோ கொண்டு வரோம். அங்கே ஒரு 15 to 20 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காலை மேலே தூக்குறோம். பர்வதாசன்லேயே ஏகபாத பர்வதாசன் ஒரு காலை மேலே தூக்குறோம். அகெயின் இப்போ கும்பகாசன் வந்திருக்கோம். பிளாங்க் பொசிஷன். அகெயின் ஹோல்ட் ஃபார் 15 to 20 seconds. அதுக்கப்புறமா கால்களை கொஞ்சம் முன்னாடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் காலும் ஃப்ளோரில் இருக்கணும். கைகள் அங்கேயே இருக்கும். உடம்பு எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துடுறோம். ஸோ கும்பகாசன்லேருந்து அப்படியே பர்வதாசனுக்கு வரும். அதே பர்வதாசன்லேருந்து ஒரு காலை மேலே தூக்குறோம். ஏகபாத பர்வதாசன். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஆசனத்தையே ஒரே இது இமீடியட்டாக ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணுறது பதிலாக இது ஒரு ஃப்ளோ மாதிரி ஒரு 2-3 ஆசன்ஸ் அப்படி செயினாக ஒரு ஆசன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சைடு மாற்றணும் நம்ம. இப்போ இட்ஸ் லைக் ஒரு ஃப்ளோ, ஒரு பவர் யோகா மாதிரி கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கோமுகாசன். ஸோ கால் பொசிஷன் பாருங்கள். ஒரு கால் கீழே இருக்குது, இன்னொரு கால் மேலே இருக்குது. பட் ரெண்டு மட்டும் வந்து ஒரே லைனில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது பசுவோட ஒரு பேஸ் மாதிரி இருக்கணும். அதனால தான் இது கோமுகாசன். கைகளை பின்னாடி கொண்டு போய் லாக் பண்ணி இப்படி பிடிக்கிறோம். எப்படி பிடிக்கணுங்கிறத நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது திரும்பி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும். கீழே இருக்கிற காலோட சைடில் உள்ள கை வந்து மேலே வரும், மேலே இருக்கிற கீழே வரும். ஸோ அப்படி அப்போசிட்டாக வரும். ரொம்ப உடல் பருமன் இருக்கிறவங்க ஃபர்ஸ்டே வந்து அந்த முட்டு ரெண்டும் ஒரே லைனில் வராது. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தான் இப்படி பின்னாடி கை பிடிக்கிறதும் வந்து உங்களால் இமீடியட்டாக பிடிக்க முடியாது. ஒரு சின்ன கர்ச்சீஃப், டவல் இது மாதிரி எதையாவது ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த கேப் இருக்கிற இடத்த அந்த கர்ச்சீஃப் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ கால் எப்படி வைக்கணுங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது. ஸோ இப்போ கைகளுக்காக காமிக்கிறேன். ஒரு கை கீழே, அடுத்த கை மேலே, இப்படி கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். ஸோ கீழே உள்ள கால் எந்த கால் கீழே வச்சுருக்கோமோ அதோட கை மேலே, மேலே வச்சுருக்கிற காலோடது கீழே. சிம்பிள். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். இது டச் ஆகலை உங்களுக்கு கைகள் அப்படின்னா சின்ன கர்ச்சீஃப் ஒன்று ரெண்டு கையோட எண்ட்லையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போக போக நாட்கள் போக போக அந்த கேப் கம்மியாகி நீங்கள் கைகளையே இப்படி கோர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களால் அப்படி கைகள்லாம் பின்னாடி கொண்டு போகவே முடியல, பிடிக்க முடியலன்னா கூட சிம்பிளாக அட்லீஸ்ட் கால்களை இந்த மாதிரி ரெண்டு கால்களையும் ஒரே எடுத்து கொண்டு வாங்க. முட்டு ரெண்டு முறையே நேர்கோட்டு கொண்டு வர வரைக்கும் வச்சுட்டு இரண்டு கால்களையுமே அழுத்தி தரையொட்டி அழுத்தி ஜஸ்ட் இப்படி ஃபோர்ஹெட்டை கொண்டு வந்து முட்டில் தொடுங்க. ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் வச்சுருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பேசிக் கோமுகாசன் பண்ணிங்கனாலும் ஓகே. இப்போ கால்களோட பொசிஷன் மாற்றிக்கலாம். கீழே இருந்தது மேலே, மேலே இருந்தது கீழே வச்சுட்டு அகைன் அலைன் பண்ணிக்கோங்க. ரெண்டு முட்டும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இரண்டு கைகளால் ரெண்டு கால்களையும் அழுத்திட்டு ஜஸ்ட் கீழே வந்து ஃபோர்ஹெட் வச்சு டச் பண்ணு. இது எளிமையாக யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். ரிலாக்ஸ். இப்போ அதே இது கால் கீழே உள்ள கால் அப்படியே இருக்கட்டும், மேலே உள்ள கால்
முட்டை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். முதல்ல அதுக்கு முட்டுக்கு மேலேயே வச்சுருந்தோம், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கோம். அர்த்த மச்சேந்திராசன் பண்ணுறோம். எந்த கால் கீழே இருக்கோ அதே கைகள் அந்த கால் முட்டை தான் தொடுது. பட் நம்ம மேலே வச்சுருக்கிற காலை கிராஸ் பண்ணி தொடுறோம். இன்னொரு கை பின்னாடி தொட்டுட்டு அப்படியே உடம்ப ட்விஸ்ட் பண்ணுறோம். இது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எந்த கால் கீழே இருக்கோ அதே கைகள் தான் அதே கால் முட்டை தொடுது. பட் இன்னொரு கால் நடுவில் இருக்கும்போது அதை நம்ம கிராஸ் பண்ணி கொண்டு போய் தொடுவோம். மற்றும் ஒரு கை பின்னாடி இருக்கும், பாடியை ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ லெக் சேஞ்ச் பண்ணி பண்ணுறோம். எந்த கால்களோட முட்டு மேலே இருக்கோ அதே கைகள் அந்த சைடில் உள்ள கை தான் பின்னாடி வச்சுட்டு உடம்பை இப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃப்ரண்ட் பெண்டிங், ட்விஸ்டிங், பேக் பெண்டிங், பேலன்சிங், ஸ்டாண்டிங், ஃப்ளோர்லேயே லே டவுன் பண்ணி இப்படி எல்லா விதத்துலேயும் உள்ள ஆசனாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். ஸோ ஃபுல் பாடிக்குமே ஆன ஒரு நல்ல ஒரு யோகா ரொட்டீன் ஃப்ளோவாக இருக்கும் இது. ஒன் மோர் டைம் பண்ணிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட், குழப்பம் ரொம்ப ஒன்றும் இல்லை. எந்த காலோட முட்டு மேலே வரைக்கும் இருந்து இருக்கோ அந்த கைகள் தான் பின்னாடி போகும். எந்த கால் தரையொட்டி கீழே இருக்கோ அந்த சைடில் உள்ள கை தான் அதே முட்டை தொடும்போது அந்த மேலே இருக்கிற முட்டையை கிராஸ் பண்ணி அது வந்து தொடும். ஸோ பார்க்கறதுக்கு குழப்பமா இருக்கும், நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. நம்ம அர்த்த மச்சேந்திராசன் 2 கால்களையும் 2 தடவை பண்ணிட்டோம். ரிலாக்ஸ். அடுத்து புஜங்காசன் பண்றோம். மேலே போகும்போது இன்ஹேல், ரிலாக்ஸ். அப்படியே இமீடியட்டா தனுராசன் பண்றோம். ரிலாக்ஸ். இப்போ கைகள் ரெண்டையும் இப்படி உடம்புக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு கால்களையா இப்படி மேலே தூக்குறோம். ஸோ இதை அர்த்த சலபாசன் இல்லைன்னா ஏகபாத சலபாசன் இப்படி சொல்லலாம். ஒரு ஆல்டர்னேட் காலை தூக்கிட்டோம். ஃபேஸ் வந்து சின் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 2 காலையும் சேர்த்து மேலே தூக்குறோம். சலபாசனம். ரிலாக்ஸ். இது பேக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேக் பெயின் இருக்கிறவங்க எல்லாம் கூட இதை பண்ணலாம். செகண்ட் டைம் சலபாசன் பண்ணிட்டு ஹோல்ட் ஃபார் 15 to 20 seconds. ரிலாக்ஸ்.
இப்போ கைகளை எடுத்துட்டு நம்ம அகைன் புஜங்காசன் ஒரு தடவை பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இட்ஸ் லைக் ஒரு ஃப்ளோவில் ஒரே ஆசன், அது சில ஆசன் ஒரே தடவையே 2 தடவையும் அதே ஆசன் பண்ணுறோம். ஒரு சில சமயம் வேறு வேறு ஆசன் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அகைன் இதை ஒரு சைக்கிள் மாதிரி பண்ணுறோம். ரிலாக்ஸ். இப்போ தனுராசன் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. தனுராசன்லேயே சின்ன வேரியேஷன், ஊஞ்சல் மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதை பெல்லி மசில்ஸ் எல்லாம் டோன் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிலாக்ஸ். இப்போ அப்படியே நீல் டவுன் மாதிரி போட்டு ஒவ்வொரு கையாக பின்னாடி கொண்டு போய் காலில் பிடிக்கிறோம். அதுக்கப்புறமா தலையை இது மாதிரி தொங்க விட்டு இடுப்பு பகுதி எந்த அளவுக்கு ஃப்ரெண்டில் கொண்டு வர முடியுமோ அப்படி அசைச்சு ஃப்ரெண்டு கொண்டு வரும். கேமல் போஸ், உசட்ராசன் கேமல் போஸ் பண்ணுறோம். இது ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்கும் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட்டு இடுப்பில் கை வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி பார்த்துட்டு ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா இப்படி பண்ண வரும். ஸோ செஸ்ட் எல்லாம் நல்லா ஓப்பன் அப், நுரையீரலுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கிறதுக்கு, வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பண்ணால் ரொம்ப நல்லது. ரிலாக்ஸ். அப்படியே நம்ம கைகளை ஃப்ரெண்டில் கொண்டு போய் சைல்டு போஸில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போற ஆசன் சேது பந்தாசன். இந்த யோகா பண்ணும்போதும் நான் எப்பவுமே எக்ஸசைஸ்ல சொல்ற மாதிரி தான் க்ளூட் மசில், ஆப் மசில் இது எல்லாமே டைட் பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். Relax and one more time. Relax. இப்போ அப்படியே படுத்த நிலையிலேயே சக்கராசனுக்கு கைகளையும் கால்களையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ளோரில் வச்சுட்டு இப்படி தூக்குங்க. சடனாக இமீடியட்டாக உங்களால் இப்படி தூக்க முடியல, ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணாதீங்க. தலையை இப்படி ஃப்ளோரில் வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா தலையை மேலே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். வேணா யாரோட ஹெல்ப்பாவது எடுத்துட்டு இந்த சக்கராசன் பண்ணுங்க. உங்களால் நல்லா பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் போஸ்ட்ல கூட பண்ணிக்கலாம். ஹோல்ட் ஃபார் 15 to 20 seconds. அப்படி இல்லைன்னா டோன்ட் டேக் ரிஸ்க். நீங்கள் இது மாதிரி ஸ்டார்டிங்ல இப்படி படுத்த நிலையிலே செஞ்சுட்டு நல்லா அது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கூடினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாண்டிங்கில் கூட பண்ணிக்கலாம்.
நம்ம படுத்துட்டு பண்ணாலும் நின்றுட்டு பண்ணாலும் நம்ம இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங் ஆகிறதுக்காக ஹீல்ஸ் 2 ஹீல்ஸையும் மேலே தூக்கிட்டேன். ஒன்லி டோஸோட சப்போர்ட்டில் தான் கால் அந்த சைடு நிற்கிது. ஸோ அது ரெகுலராக பழகினதுக்கப்புறமா இதில் வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இமீடியட்டாக காலை கீழே வைக்க முடியலன்னா தலையை முதல்ல ஊனிட்டு அதுக்கப்புறமா உடம்பை கீழே வைங்க. பார்த்து பண்ணுங்க சக்கராசன். அடுத்து நம்ம பண்ண போகிறது மர்கட்டாசன். 2 கால் முட்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சேர்ந்தாப்புல வச்சுட்டு 2யுமே ஒரே சைடில் திருப்புறோம். நம்ம ஆப்போசிட் சைடில் பார்க்குறோம். கைகள் 2மே அப்படியே ஷோல்டருக்கு நேராக 2 சைட்லேயும் விரிச்சு வச்சுருக்கோம். இப்போ ஆப்போசிட் சைடு 2 முட்டுமே ஒரே சைடில் திருப்புறோம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்பைனுக்கு வந்து நல்ல ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும். இதுவுமே பேக் பெயின்லாம் இருக்கிறவங்களுக்கு பண்ணால் நல்ல பெனிஃபிட் ஆகும். இப்போ அந்த 2 முட்லையுமே கொஞ்சம் கேப் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ திருப்புறோம். ஸோ ஒரு காலோட பாதத்தை போய் இன்னொரு முட்டு போய் தொடும். இது மர்கட்டாசனில் இன்னொரு வேரியேஷன். இப்போவும் ஸ்பைனுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும். கைகள் சேம் பொசிஷன் அப்படியே தான். இப்போ பாருங்க, இந்த சைட் பண்ணும்போது புரியும். ஒரு காலோட முட்டு இன்னொரு காலோட பாதத்தை தொடுது. இன்னொரு முட்டு ஃப்ளோர்ல டச் ஆயிட்டு. ரிலாக்ஸ். இப்போ கால்களில் ஒரு காலை விரித்து வைக்கிறோம். இன்னொரு காலை எப்படி கைகளை விரித்து வச்சோமோ சைடில் ஷோல்டருக்கு, அதே மாதிரி அந்த காலை நேராக நீட்டுறோம். ஒரு கை வச்சு பிடிக்கிறோம். எப்போவுமே எந்த கால் அந்த மாதிரி பொசிஷனில் போதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம கழுத்தை திருப்பி வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த ட்விஸ்ட் கிடைக்கும். ரிலாக்ஸ். இப்போ இந்த சைடு பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த ஆசன்லாம் பண்ணும்போது ஷோல்டரு கையெல்லாம் வந்து நீங்கள் மேலே தூக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, கீழே தரையில் அங்கே ஒட்டி இருக்கிற நேராக நீட்டி இருக்கிற காலும் ஃபோல்ட் ஆகாமல் முட்டெல்லாம் மடக்காமல் வைங்க. இது எந்த அளவுக்கு உங்களால் கைகள் காலை தொட முடியுதோ கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ 2 முட்டுமே வளையல 2 காலோடதும் எங்கே கையும் காலும் பிடிச்சிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கழுத்து பார்க்கணும். ஸோ 3 வேரியேஷன்ஸுமே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது சிட்டிங் போஸ்டில் கொஞ்சம் ஆசன்ஸ். ஜானுசீராசன், பச்சிமோத்தாசன் 2 காலையுமே வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பெண்டிங் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பதிவில் ஜானுசீராசன் பார்க்குறோம். ஒரு காலை இப்படி மடக்கி வச்சுட்டு மற்றொரு காலை நீட்டி இருக்கும். அங்கே போய் நம்ம ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணி நெற்றி முட்டத்தோட முயற்சி செய்யணும். வரலைனாலும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. போக போக உங்களுக்கு டச் ஆகும். ரிலாக்ஸ். ப்ரீத்திங் டெக்னிக் சேம். எப்பவுமே ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணும்போது மூச்சை ஃபஸ்ட்டு ப்ரீத் இன் பண்ணுறோம். ஃப்ரெண்டில் குனியும்போது ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே குனிறோம். செகண்ட் டைம் பண்ணும்போது ஒரு சின்ன வேரியேஷன். எப்படி கைகளை பிடிச்சிருந்தோன்னு பாருங்கள். ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பிடிச்சிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு டைரெக்டாக அப்படியே சரிஞ்சு டச் பண்ணோம் நெத்தி முட்டை. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்படி தொடுறோம். ஸோ சைடுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ரிலாக்ஸ். லெக் சேஞ்ச். ஸோ மடக்கி வச்சிருக்கிற கால் எந்த அளவுக்கு உடம்பு ஒட்டி வைக்க முடியுமா வச்சுட்டு ப்ரீத் இன், முன்னாடி குனியும்போது ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே வந்து டச் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக இது ஃப்ரண்ட் பெண்ட் ஆகுது. அடுத்த வேரியேஷனில் சைடு பெண்ட், சைடில் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அடுத்த வேரியேஷன் பண்ணும்போது ஹோல்ட் ஃபார் 15 to 20 seconds. ரிலாக்ஸ்.
அப்படியே ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆகாம சைடில் பெண்ட் ஆயிட்டு அப்படியே போய் கால்களை பிடிக்கிறோம். ரிலாக்ஸ். அப்படியே பட்டர்ஃப்ளை ப்ளோஸில் கால்களை இப்படி ஷேக் பண்ணிக்கலாம், ஆட்டிக்கலாம். தித்லி ஆசன் ஒரு 40 to 50 கவுண்ட்ஸ். நல்லா ஆக்டிவாக கால்களை இப்படி ஆட்டுங்க. பாதம் ரெண்டும் நம்ம உடம்பு ஒட்டி இருக்கணும். எந்த அளவுக்கு கேப் குறைச்சி உடம்பு ஒட்டி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ரிலாக்ஸ். இப்போ நம்ம பத்மாசன் பண்ணிக்கலாம். எப்பவும் சொல்கிறதா, உங்களுக்கு வரலன்னா அர்த்த பத்மாசன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதே பத்மாசனில் இருக்கும்போதே ஒரு 2-3 வேரியேஷன்ஸில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கைகளை மேலே குத்தி இந்த போஸ்டில் 15 to 20 செகண்ட்ஸ் வச்சிருக்கலாம். அடுத்து ஒரு முட்டு வச்சு ஆப்போசிட் சைடில் தொட்டுட்டு இப்படி சைடு பெண்ட் ஆகுறோம். opposite side. அடுத்து கைகள் ரெண்டையும் பின்னாடி கட்டிட்டு ஃப்ரண்ட்ல வளையிறோம். ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆகிறது இது யோக முத்ரா. ஸோ பத்மாசன் பேசிக்லேயே வேரியேஷன்ஸ். கைகளை மேலே வச்சோம், 2 சைட்லேயும் வளைஞ்சோம், இப்போ ஃப்ரண்டில் குனிஞ்சிருக்கோம். ரிலாக்ஸ். அடுத்து அப்படியே 2 கால்களையும் மேலே கொண்டு வந்துட்டு கைகள் ரெண்டுலேயும் சின் முத்ரால இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ். நம்மளோட எல்லா ஆசனமும் கவர் பண்ணிட்டோம். இப்போ சாந்தி ஆசன் பண்ணிக்கலாம். கைகள் கால்கள் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி விரிச்சு வைங்க. உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதோ டைம் எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ். ஒவ்வொரு பாடி பார்ட்டுமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். எந்திரிக்கும் போது எப்பவுமே ரைட் சைட் டர்ன் பண்ணி எந்திரிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் பாடிக்குள்ள ஒரு யோகா ரொட்டீன் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்தோம். எல்லா ஆசனாஸையுமே கண்டிப்பா இன்க்ளூட் பண்ண முடியாது ஒரு செஷன்ல. ஸோ அப்படியே ஃப்ளோவில் கொஞ்சம் ஸ்டாண்டிங், கொஞ்சம் சிட்டிங்கில் உள்ளது, லைட் டவுன் படுத்துட்டு உள்ளது, பேலன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செஷனாக இன்றைக்கி முடிச்சிட்டோம். ஸோ சாந்தி ஆசனோட முடிச்சாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டவங்க வேணும்னா மெடிடேஷனில் இல்லைன்னா கொஞ்சம் மூச்சு பயிற்சிகள் இது மாதிரியும் செஞ்சுட்டு முடிக்கலாம். ஸோ நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தான் டேக் கேர், பை.